நாங்கள் ஏ கிரேடு கஸ்டமர் வந்ததுனால தப்பிச்சோம். இல்லாத மிகப்பெரிய ஏ கிரேடுனா இப்போ நீங்களே வந்து நம்மள்ட்ட சிட்டு சேரணும்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பா வந்து நல்ல குணாதிசயத்தில் இருக்கணும். உங்கள் அம்மா அப்பாவோட கேரக்டர் பக்கத்து வீட்டில் சண்டைக்கு போகிறதாகும் அது மாதிரிலாம் வந்து முதல்ல செக் பண்ணிடுவோம். உங்களை பற்றி விலாவாரியாக செக் பண்ணுவோம். உங்களோட கேரக்டர் நல்லா இருக்கா, நல்ல எண்ணம் இருக்கா, நாணயத்துக்கு பயப்படுவீங்களா, உங்கள் மனைவி வந்து ஒற்றுமையாக இருக்கீங்களா, ஒருவேளை நீங்கள் பணம் கட்டாதனால அவங்க கட்டுவாங்களா, இது மாதிரி வந்து 360 டிகிரியில் நாங்கள் பார்க்க மாட்டோம். 720 டிகிரியில் வந்து ஒரு கஸ்டமரை வந்து செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓகேனா தான் நாங்கள் சேர்ப்போம், இல்லைன்னா சேர்க்கவே மாட்டோம். இப்போ நம்ம 5 லட்சம் கஸ்டமர் கொண்டு வர்றது ஜஸ்ட் ஒரு 5 வருஷத்துலேயே நாங்கள் கொண்டு வந்துடுவோம். ஆனால் அந்த எண்ணிக்கையை நாங்கள் என்றைக்குமே பார்க்குறதில்ல, குவாலிட்டி மட்டும்தான் பார்க்குறோம். கொரோனா பீரியடில் வந்து எங்களை காப்பாற்றினது வந்து அந்த ஏ கிரேட் கஸ்டமராக வச்சுருந்தோம். ஆஃப்டர் ரீஓப்பன் பண்ணுறோம், எல்லாருமே 195% பேர் பணம் எப்போதும் போல் கட்டிட்டாங்க. நாங்கள் எப்போதும் போல் ரெகுலராக பட்டோடா பண்ணிட்டோம். எங்கள்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எப்போதுமே வச்சுருப்போம். அந்த எமர்ஜென்சி ஃபண்டை வச்சு அந்த 5% கட்டாதவங்களுக்கு நாங்களே போட்டு கட்டி அந்த நிறுவனத்தை வந்து சிறப்பாக வச்சுருந்தோம். எங்களுக்கு கொரோனா பீரியடுங்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ரொம்ப விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன சவால்கள் வந்து சிட்டு தொழிலில் வந்து சறுக்கல் வந்ததுன்னா தொழில் அவ்வளோதாங்க. சறுக்கல்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா தொழிலே நடத்தவே முடியாது. அந்த சூழ்நிலைக்கு வந்து நம்ம பண்ணவே முடியாது. இப்போ எங்கள் டீம்கிட்டே நாங்கள் அடிக்கடி இதை தான் சொல்லுவோம். நம்ம தொழிலை வந்து தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் வந்து எல்லா பயணிகளையும் ஏறி உட்காடுறாங்க. விமானி வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இறக்கையில் இருக்கக்கூடிய 2 நட்டு மட்டும் கலண்டுருச்சு, பட் சேஃபாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. யாராவது ஒருத்தராவது அதில் வந்து உட்காருவாங்களா? உட்காரவே மாட்டாங்க. எல்லா பயணியும் கீழே ஓடியாந்துருவாங்க, உயிரை காப்பாற்றிருக்கிற பண்ணுவாங்க. அது மாதிரி தான் நம்ம தொழில்.